நீ பேசுங்களா ஒரு விஷயம் பேசுங்க. இல்லை நீ போங்க, நான் முன்னாடி பேர்கள் பண்ணி அனுப்புவேன். 5 நிமிஷம் பேச போங்க. அப்போ நான் தான் ரங்கநாதன் நினைக்கிறேன். சொல்லிடுறேன் சார். எஸ் சார், பார்க்காதீங்க சார். பல பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க நடிப்பு அரக்கன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். அதை வயசானாலும் இன்னைக்கும் இளமையா இருக்கக்கூடிய ராதா ரவி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், பேசிவிட்டு சென்ற செல்வமணி அவர்களுக்கும், மேலும் மேலே நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பையன் இருக்கார், நாஞ்சிலர் இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசினது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படின்னா எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான். அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமாக பார்த்துருப்பான் இந்த லைட்டெல்லாம். ஓஹோ, இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொல்கிறார் கதையின் நாயகன்னு. கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது ஒன்றை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவாயன் அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவாயன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் ஆயிடும் போது, உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா இந்த படத்தை விட்டு நல்லா போகுண்டான்னு. இல்லை வரும்போது அந்த சட்டை வெளியே தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ பை மிஸ்டேக்கில் வந்து சரியாக இன் பண்ணாமல் வந்து ஆடுறான் போது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் படம் முழுக்க வரும்போது அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஸ்டைல் போது இப்போ நம்ம கொஞ்சம் வயசானவன் அந்த ஜெனித்திரிக்கு நமக்கு தெரியல, அவன் அது போல் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அதாவது வந்து ரவிமரியாவோட ப்ளஸ் என்னென்னா, கரண்ட்டை அவர் வந்து நானும் அவரை சேர்ந்து ஒரு படம் மாட்டதாக இருந்தது. அதுக்கு ஒன்று முயற்சி பண்ணப்போ அப்போ தான் எனக்கு ரவிமரியா வந்து நண்பனாக எனக்கு நிறைய தெரியும். ஆனால் ஒரு கிரியேட்டராக வந்து ரவிமரியா எப்படின்னா, அவரோட ப்ளஸ்ஸே வந்து அப்டேட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி இணையர்கள்கிட்ட இன்றைக்கி என்ன ப்ளஸ் இருக்கோ அதை வந்து கரண்ட்டில் சொல்லக்கூடிய, கரண்ட்டில் பேசக்கூடிய, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய, அதை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் முடைந்த ஒரு படைப்பாளி வந்து ரவிமரியா. வெளியே வந்து காமெடியன் மாதிரி தெரியும், ஆனால் அவரோட அறிவு வந்து எல்லாரை விட வந்து அரசியல் அறிவும் அதை பற்றியான விழிப்புணர்வு. ஏன்னா அதை படித்ததே அந்த அளவு இது சோஷியல் சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க. அதனால் வந்து சமூகத்தை பற்றியான ஒரு மிகச்சிறந்த அறிவு இருக்குது. அதை இந்த படத்தில் வந்து காமெடியாக வெளியே கொண்டு வந்திருக்கா நான் நினைக்கிறேன். அவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், எனக்கு நெருங்கிய நண்பர். வட்டாரத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து ரவிமரியா. என்னோடய பிரச்சனை என்னவாக இருந்தாலும், எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும், எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அவர் நிற்கக்கூடிய நண்பர். அதனால் அது நான் மட்டும் இல்லை, நீங்கள் மேடையை பார்த்தா தெரியும், இன்னும் நிறைய பேர் வந்து அவர் விட்டுருக்கலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த அரங்கை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நண்பர்கள் திரைத்துறையில் இருக்குது. எல்லாரும் அவருக்கு நண்பர்கள் தான். அவங்க நீங்கள் வந்திருப்பாங்க. அவரோட நட்புக்கு, அவரோட மனசுக்கு, இந்த யூனிட்டோட கவிதாலயா சரவணனுக்கும் நான் வந்து இந்த செல்லு பார்க்கும்போது ரவி சார் சொன்னேன், சார் உங்களை பார்த்தா கே பாலச்சந்திரன் மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்படின்னு சிரிச்சார். அப்புறம் கவிதாலயா சரவணன், கவிதாலயாங்கிறது தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகரமான சின்ன படங்களை கொண்டு வந்த ஒரு நிறுவனம். ஒருவேளை கவிதாலயா ஒர்க் பண்ணிங்களான்னு கேட்டேன். இல்லை சார், என்னோடய ஒய்ஃப் பேர் கவிதா, அது நான் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கவிதாலயா சரவணன் பேர் வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் ஏதோ ஒரு வகையில் அது நல்ல திரைப்படங்கள் கொடுத்து அந்த கவிதாலய பேர் சரவணன்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால் தயாரிப்பாளராக அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அனைவருக்கும், மக்கள் தலைவாவில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும்,
பெப்சி சார்பிலையும் இயக்குனர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கை மக்கள் தலைவர். நன்றி, வணக்கம்.